ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதோட 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைக்க தான் போகிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்து விட்டாலே போதும். இப்போது அதோட அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு ரொம்ப சுவை தரதே இந்த மசாலா தான். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 4 பல் பூண்டு போட்டு தட்டி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஜாரை அலசி ஊற்றி. இப்போது அதோட 2 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி 4 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்மளோட குழம்பை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.